யாக்கோபு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே சிலரை நாம் பார்க்கும்போது இவர்களோடு நட்பு வைத்தால் நல்லது, இவர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்தால் நல்லது அப்படி நம்ம நிறைய பேரை நினைப்போம். இவங்க நல்லா உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்களே, இவங்க ரொம்ப பெரிய இடத்துல இருக்காங்களே, இவங்க நமக்கு பிரயோஜனப்படுவார்களே. ஆனால் அதுபோல் பல நேரங்களிலே நாம் விரும்புகிறவர்கள் நினைப்பதில்லை. நம்ம அவங்களோட இணையணும்னு நினைப்போம், நம்ம அவங்களோடு சேரணும்னு நினைப்போம். ஆனால் அவர்கள் நம்மோடு சேருவதை விரும்புவது இல்லை. ஆனால் இங்கே அருமையான ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறார், இதை எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். நாம் எந்த சூழ்நிலையில் அவரிடத்தில் வந்தாலும் அவர் நம்மோடு சேர்ந்து விடுகிறார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த கெட்ட குமாரனுடைய சம்பவம் ஒரு ஓமையாகத்தான் சொல்லப்பட்டது. தகப்பன் தான் அனுப்பினது போல அங்கு பிள்ளை வரவில்லை. இப்பொழுது அவன் போட்டிருக்கிறது ஒரு கிழிந்த சட்டை, ஒரு அழுக்கு சட்டை. அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையுமே இழந்து விட்டான். அவன் ஒரு நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிறான். ஒரு பன்றி வளர்க்கிற குடியானவனோடு சேர்ந்து விட்டான். ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்து அவன் திரும்ப தகப்பனிடத்தில் சேர விரும்பி வரும்போது தகப்பன் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அவனை கட்டி அணைக்கிறவராயிருக்கிறார். அங்கே பாருங்கள், அவனிடத்தில் அவர் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. என் பிள்ளை என்னோடு கூட வந்துவிட்டான் என்ற ஒரே ஒரு காரியத்தோடு கூட தேவன் அவனை சேர்த்து கொண்டது மாத்திரமல்ல, அன்று அந்த வீட்டையே சந்தோஷமாக்கி விட்டான் தகப்பன். அவனுக்காகவே ஒரு புதிய உடை எடுத்து வைத்திருந்தார். அவனுக்காகவே ஒரு மோதிரத்தை அணிந்து அவனை கனப்படுத்தி நிறுத்தினார். அத்தனை நல்ல தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம். அதனால்தான் இந்த காலை வேளையில் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் கேட்டீர்கள் என்றால், நாம் தேவனோடு சேரும்போது தேவன் நம்மோடு சேருகிறார். அதுதான் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள். தேவனோடு சேர விடாதபடிக்குத்தான் இன்றைக்கு செல்போன்கள், டிவி போன்ற காரியங்கள், பயங்கரமான அடிக்ஷன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டு நம்மை அறியாமலே நம்முடைய நேரத்தை களவாடி விடுகிறான். அவனுடைய நோக்கம் நேரத்தை திருட வேண்டும் என்றா, நீங்கள் தேவனோடு சேர்ந்து விடக்கூடாது என்று. அவனுடைய நோக்கம் நேரத்தை திருடுவது என்றாலும், நேரம் இருந்தால் நீங்கள் தேவனை தேடு விடுவீர்கள் என்று. அநேகருடைய வாழ்க்கையை நான் கேட்கும்போது அநேக பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், என் பிள்ளை திடீரென்று தூங்கி 2 மணிக்கு காலையில் எழும்பி திடீரென்றால் பயங்கரமான சத்தம் கேட்கிறது, கையிலே மொபைல் வைத்து விளையாடுகிறான். நாளெல்லாம் என் வாழ்க்கையில் அந்த வயசில் 2 மணியெல்லாம் பார்த்ததே கிடையாது. காலை 2 மணியெல்லாம் நான் எந்திரிச்சதே கிடையாது. காலை 2 மணிக்கு ஒருத்தன் எழும்பி ஒரு ஃபோனை எடுத்து கேம் விளையாடுகிறான் என்றால் அவனை எந்த அளவிற்கு சத்துரு அடிமையாக்கி வைத்திருக்கிறான் என்று நீங்கள் பாருங்கள். மனிதர்கள் தூங்கி எழும்பினாலே அவர்களுடைய கை செல்போனைத்தான் தேடி ஓடுகிறது. இப்படி தேவனை விட்டு பிரிப்பதற்கான காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே உண்டாகி இருக்கிறது. ஏன் பிரிக்கிறான்? மனிதனும் தேவனும் பிரிந்து விட்டால் மனிதன் தோற்று போய் விடுவான். மனிதனை அவன் ஈஸியாக அடித்து விடுவான். மனிதனுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி விடுவான். அவனுடைய நோக்கமே அதுதான். உங்களுடைய நோக்கம் அதிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும். வேலைப்பளு வரும், பெரிய பிஸியான ஷெட்யூல்கள் வரும், காலை எழும்பின உடனே நம்முடைய முயற்சிகளை தேடி ஓட வேண்டியது வரும். காலை சீக்கிரமாக எழும்ப வேண்டும் என்றால் அதற்கு முன்னாக நீங்கள் தேவனிடத்திலே சேர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர் உங்களிடத்தில் சேர்ந்தால் நான் சொல்லவே வேண்டாம். அவர் உங்களோடு இருந்தால் உம்மாலே நான் ஒரு அவர் உங்களோடு இருந்தால் அதை குறித்து நான் சொல்ல வேண்டாம். அவரோடு பயணித்தவர்களுடைய வெற்றி இந்த வேதத்தில் அசாத்தியமானதாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டுதான் 20 லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு போன யோசுவா, அவனுக்கு ஒன்று தெரியும், நான் இத்தனை வெற்றிகளை பெற வேண்டுமானால் நான் அவரோடு இணைய வேண்டும். நான் யோர்தானை கடக்க வேண்டுமானால் அவரோடு இணைய வேண்டும். இந்த ஜனத்துக்கு சுதந்திர வீதத்தை நான் பங்களிக்க வேண்டுமானால் அவரோடு இணைய வேண்டும். எந்த குடும்பத்திலே குடும்ப தலைவன் தேவனோடு இணைகிறானோ அந்த குடும்பம் வெற்றி உள்ள குடும்பமாய் மாறும்.
அந்த குடும்பத்தை சத்துரு வேட்டையாடி விட முடியாது. அந்த குடும்பத்தின் வெற்றிகளை மனிதன் தடுக்க முடியாது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நான் இதை படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. எத்தனையோ பேரிடத்தில் நாம் இணைய வேண்டும் என்று விரும்பினோம், எத்தனையோ பேரிடத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வேண்டும் என்று விரும்பினோம். அவர்கள் நம்மோடு சேருவதில்லை. அவர்கள் நம்மை ஒரு அந்த என்ன சொல்லுவது, அவர்களோடு இணைந்து கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்களாய் பார்த்தார்கள். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மை அழைக்கிறார். நீங்கள் என்னோடு சேருங்கள், நான் உங்களோடு சேருவேன். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அவர் எங்களோடு திரும்ப சேர்ந்து விடுவாராம், அவர் எங்களோடு இணைந்து விடுவாராம், அவர் எங்களோடு கூட வந்து விடுவாராம். அந்த காரியம் இருக்க வேண்டும் என் மக்களே. இந்த நாட்களிலே நாம் இணைந்திருப்பது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு அங்கு 2 பேர் ஜெபித்தால் அந்த குடும்பம் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுகிறதா இருக்கிறது. தேவனோடு நீங்கள் எப்பொழுதும் நெருங்கி இருக்க வேண்டும். இந்த கருணாமூர்த்தி என்று சொல்லுகிறதான படத்தை தமிழிலே வெளியிட்டார்கள். அந்த படத்தினுடைய உரிமையை வைத்திருந்ததான அமெரிக்காவை சேர்ந்த ஜான் என்று சொல்லுகிறதான ஒரு மனிதன், அவன் பயங்கரமான திருடனாம். நன்றாக கவனியுங்கள். திருடென்றால் எங்கே போனாலும் திருடி விடுவானாம். 16 தடவை அமெரிக்காவில் இருக்கிறதான அந்த டிராஃபிக் போலீஸினாலே அவனுடைய லைசன்ஸிலே குத்தப்பட்டு இருக்கிறான். 15 தடவை. இன்னும் ஒரு தடவை குத்தப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில் வண்டியை ஓட்ட முடியாதான். அந்த அளவுக்கு திருடி விட்டு மிக வேகமாக வண்டியை ஓட்டுவது. இந்தியா போல் அல்ல. அங்கே வண்டி வேகமாக இயக்குனா உடனடியாக கேமராவில் பதிவு செய்யப்படும், வீட்டுக்கு உடனடியாக வந்து ஒட்டப்படும். நம்ம ஊரில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறணும்னு சொல்லி நம்ம 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அமெரிக்கா போன்ற நகரங்கள் அப்படி அல்ல. ரோடுகளின் இருபுறமும் கேமரா இருக்கும். நம் வீட்டுக்கு வருவதற்கு முன்னாக நீ இந்த இடத்துல 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் பயணம் செய்தா என்று உடனடியாக கொண்டு வந்து வீட்டிலே ஒட்டி விட்டு போய்விடுவார்கள். அந்த அளவிற்கு தண்டனை பெற்ற ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரன் அவன். அந்த கொள்ளைக்காரனுக்கு ஒரு தாய் இருந்தால், அவள் தேவனோடு கூட இணைந்தவள். அவளுடைய கடைசி நேரத்தில் அவள் மரண படுக்கையிலே கிடக்கிறாள். அவளுடைய உடம்பெல்லாம் புண்ணு வந்து கிடக்கிறது. அவள் இன்னும் சீக்கிரத்திலே மரித்து போய்விடுவாள். பக்கத்திலே தன்னுடைய மகன், அந்த கொள்ளைக்காரன் வருகிறான். அந்த அம்மா சொல்லுகிறாள், என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும், என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும், என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும். பார்க்கிறான், முதுகெல்லாம் புண்ணு வந்திருக்கிறது, பெட்சோர் வந்திருக்கிறது. அவள் என் புண்ணை மாற்றும் என்று ஜெபிக்கவில்லை, அவள் என் வேதனையை மாற்றும் என்று ஜெபிக்கவில்லை. மாறாக அவள் சொல்லுகிறாள், என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும், என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும். அவள் தேவனோடு கூட இணைந்தவளாய் இருக்கிறாள். அவன் தன்னுடைய தாயை சுத்தம் பண்ணுவதற்காக, அவன் தன் தாயை ஒரு போர்வையிலிருந்து இன்னொரு போர்வைக்கு மாற்றுவதற்காக அவன் முயற்சி செய்து அவளை ஒரு போர்வையை பக்கத்தில் விரித்து அவளை அப்படியே தள்ளி இந்த பக்கம் கொண்டு வரும்போது உடலில் இருந்து சலமாக கொட்டுகிறது. பயங்கரங்கள் அந்த உடம்பில் இருக்கிறது. இத்தனை வலியின் மத்தியிலும் அவள் மேலே பார்க்கிறாள், ஆண்டவரே என் பிள்ளை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும், என் பிள்ளை ஒரு பாஸ்டராக மாற வேண்டும். அவன் கேட்கிறான், உனக்கு பைத்தியம் ஏதும் பிடித்து விட்டதா, உனக்கு பைத்தியமா என்று கேட்கிறான். ஆனால் திடீரென்று பார்க்கும்போது, ஓ நான் ஆண்டவரை பார்க்கிறேன், ஓ என் இயேசுவினுடைய முகத்தை நான் பார்க்கிறேன், ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்கிறேன். அவள் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அவளுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது. என் ஆண்டவரை பார்க்கிறேன், பரலோகத்தை பார்க்கிறேன், ஐயோ தேவ தூதர்களை பார்க்கிறேன், தேவனுடைய முக பிரகாசத்தை பார்க்கிறேன். ஆண்டவரே என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும், ஆண்டவரே என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும் என்று ஜெபித்து அப்படியே ஜீவனை விட்டாள். அம்மாவை போய் அடக்கம் பண்ணுகிறார். ஆனால் இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, என் மகனை ஊழியக்காரனாய் மாற்றும், என் மகனை ஊழியக்காரனாய் மாற்றும். திருட போகிறான். அந்த வீட்டு வாசலில் போனவுடன் அம்மாவுடைய சத்தம் கேட்கிறது, என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்ற. பழைய பாவத்துக்கு ஓடுகிறான். ஆனால் காதுகளில் ஒரு சத்தம் கேட்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். தன்னுடைய லட்சக்கணக்கான பணத்தை எடுத்துக்கொண்டு இந்தியாவிற்கு வந்தார். கருணாமூர்த்தி என்கிற படத்தை எடுத்தார். அந்த படத்தின் மூலமாக, அந்த படத்தில் இயேசுவாக நடித்த ஒரு மனிதன் தான். அவனை கர்த்தர் சந்தித்தார். அந்த படத்தை பார்த்த ஏவிஎம் ராஜனை கர்த்தர் சந்தித்தார். எத்தனையோ பேரை அவர் எடுத்த அந்த திரைப்படத்தின் ஊடாக கர்த்தர் சந்தித்தார். தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடுமையத்தில் கேன்சர் வியாதி வந்துவிட்டது. அவர் சொன்னாராம், ஜெபிக்கிற அம்மாவினுடைய மகன் எப்படி இருப்பார், கேன்சரிலிருந்து என்னை சுகம்
சுகமாக்கும் என்று ஜெபிக்காமல், இன்னும் இந்திய தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் உம்மை அறியாமல் இருக்கிறார்களே, என்னை சீக்கிரமாய் உம்மோடு சேர்த்து கொள்கிறீரா என்று கேட்டபோது கேன்சர் வியாதி இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கைகளை கழுவி சுத்திகரியுங்கள். இருமனமாய் உலகமும் தேவனும் வேண்டும் என்று நிற்காதீர்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளாய் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று எலியா ஜனத்தை பார்த்து சொன்னதின் காரணம், நீங்கள் குந்தி குந்தி 2 நினைவுகளாய் நடந்தால் உங்களை சத்துரு தோற்கடித்து விடுவான். ஒரே நிலையாக இயேசு போதும் என்று நில்லுங்கள். அவரோடு சேர்ந்தால் அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரையும் உங்களையும் பிரிக்கிறதற்கு பேர் தான் உலகம். உலகம் தேவை, பணம் தேவை, செல்வம் தேவை, நல்ல வேலைகள் தேவை, நல்ல சம்பாத்தியம் தேவை. அது ஆண்டவரை பிரித்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும் இந்த அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் எப்படி நம்மை அழைக்கிறது. அதை குறித்து நான் பேசவில்லை. விபச்சாரரே என்று கூப்பிடுவார். இதுக்கு முன்னாக நான் அதை பேச வரவில்லை. ஆனால் ஒன்று சொல்ல வந்தேன். தாவீது பெரிய வெற்றிகளை வசப்படுத்துறதுக்கு காரணம் அவன் தேவனோடே இருந்தான். யோசேப்பு பெரிய காரியங்களை செய்ததுக்கு காரணம் யோசேப்போடு யார் இருந்தா? அதுக்கு காரணம் யோசேப்பு யாரோட இருந்தார்? ஆண்டவரோடு இருந்தார். அதனால தான் ஓடுறாரு அந்த அம்மா வீட்டில். யார் பார்க்குறான்னு ஓடுறாரு? நான் தேவனோடு இருக்கிற மனிதன், நான் தேவனோடு இருக்கிற மனிதன். அந்த காரியம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நீங்கள் வேலைக்கு போக வேண்டும். கண்டிப்பாக 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போனால் நீங்கள் 3 மணிக்கு எழும்பி தேவனோடு சேரணும். அதான் உங்கள் வாழ்க்கையின் கட்டமைப்பாக இருந்தால் உங்களை உயர்த்தும்படி தேவன் என்ன செய்கிறார்? மேலே பாருங்கள் 5வது வசனம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர், உங்களோடு இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். உங்களிடத்தில் வைராக்கியமா இருக்கிறார். என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அதனாலதான் சிலுவை வேண்டான்னு எத்தனையோ பேர் சொன்னாங்க. பேதுரு சொன்னார், கூட்டிட்டு போய் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் இந்த சிலுவை மட்டும் உமக்கு வேண்டான்னு. வைராக்கியமா வாஞ்சி இருந்ததுனால தான் சிலுவையை நமக்காக சுமந்தார். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகளை நான் உயர்த்த வேண்டும். நம்ம கூட வைராக்கியமா இருக்கிறோமா? இல்ல, அவர் நம்ம மேல வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறாரா? நமக்குள்ளே தங்கி இருக்கிறதனுடைய நோக்கம் நம்மை ஆசீர்வதிக்கும்படி. அதனால் தான் அந்த சிலுவையை தியாகமாக போய் எடுத்துக்கொண்டார். எத்தனையோ இடத்திலே அந்த கஷ்டம் மட்டும் உமக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே, உமக்கு அந்த வேதனை மட்டும் வரக்கூடாது. ஏன் அதை அவர் வைராக்கியமாய் சகித்தார் தெரியுமா? ஏன் அந்த கஷ்டங்கள் அவருக்கு பயம் உண்டானது? உண்மைதான். அவர் வேதனையோடு தான் நின்றார். உண்மைதான். முந்தின இரவு தாங்க முடியாத வேதனை உண்மைதான். அதை நான் சகித்தால் தான் என் மக்களை அவரோடு கூட சேர்த்து கொள்ள முடியும் என்பதிலே அவர் மிகவும் கவனமுள்ளவராயிருந்தார். அதனால நம்ம கூட பல நேரம் நம்முடைய உயர்வுக்காக சில முயற்சிகளை எடுக்கிறோம். நல்லா படிக்கிறோம், அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கிறோம். ஆனால் கொஞ்ச காலம் வரும்போது அப்படியே விட்டு விடுகிறோம். திரும்ப முயற்சி எடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். அதனால் தான் அந்த ஆண்டவரோடு நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் அவரை விட்டு விட்டு வேற ஏதோ ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தும் போது சத்துருக்கு சந்தோஷம் வந்துவிடும். ஈஸியாக இவனை தோக்கடிச்சிடலாம். இப்போ இவன் தனி ஆளாக மாறிட்டான். இப்போ இவன் முயற்சியை நம்புகிறான். இப்போ இவன் பணத்தை நம்புகிறான். இப்போ இவனுடைய பிரயாசத்தை தான் நம்புகிறான். இப்போ இவன் ஆண்டவரை நம்புறதில்லை. இவன் தனியாக இருக்கான், இவனை போட்டு தள்ளிடலான்னு அவன் வந்துடுறான். அதனால தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கார். எதுக்கு ஜெபம் பண்ணணும் தெரியுமா? அவர் என்னோடு இருக்கும்படியாக, தேவனிடத்தில் நான் சேரும்படியாக, அவர் என்னிடத்தில் சேரும்படியாக, அவர் நான் எங்கு போனாலும் என்னோடு கூட இருக்கும்படியாக. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சும்மாவா உங்களோடு இருக்கிறாரு? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரா? அதானே இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம். எப்படிப்பட்ட வைராக்கியம்? சிங்கத்தை போல மேய்ப்பர்கள் துரத்தி வரலாம், சிங்கத்தை போல உங்களுக்காக நிற்பாராம். அந்த அளவில் அவனும் எப்படித்தான் நிற்கிறான்? சிங்கத்தை போல தான் நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் அதிலும் மேலாக வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனத்துக்காக நிற்கிறார். அதனால நீங்கள் வைராக்கியம் கொள்ள வேண்டும். நான் நன்றாக கவனிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெபத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். தேவனை தேடுவதை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. நான் எப்படி சில வீடுகளில் போய் தங்குவதை விரும்புவதில்லை என்றால், அந்த வீட்டுக்கு போனால் இரவு ஜெபம் பண்ண முடியாதுன்னு அந்த வீட்டில் தங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். சில மனிதர்களை தாண்டி விட்டு போவதை வருத்தப்பட மாட்டேன். வருந்தி சொல்லுவார்கள் இங்கு இருங்கள் என்று. சூழ்நிலை சரியில்லை என்றால் அங்கே இருக்க மாட்டேன். ஏனென்றால் நமக்குள் இருக்கிற ஆண்டவர், அவன் ஒரு நேரம் தான் நம்மளை தங்க வைப்பான். இவர் வாழ்க்கை பொழுது நம்மோடு இருக்கிறாரு. அவன் ஒரு வேளை தான் சோறு போடுவான். இவன் வாழ்க்கை பொழுது நமக்கு சோறு போடுகிறாரு.
ஆமாம், அவன் ஒரு நாள் நம்மளை வாங்கன்னு கூப்பிடுவான். இவர் என்றென்றும் நம்ம கூட இருக்கும்படி அருளப்பட்டவர். அதனால்தான் அவங்களுடைய பேச்சு வாய்ப்பேச்சா இருக்கும். இவருடைய அன்பு விலையேற பெற்றது. இந்த காலை வேளையில் வந்திருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 7வது வசனத்தை ஒரு தடவை வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவன் உங்களோடு சேரணும்னா இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். தேவனுக்கு கீழ்ப்படுகிறத நீங்க எப்பொழுதும் செய்யுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமா, பிசாசுக்கு எதிர்த்து நிக்க பயப்படாதீங்க. அவன் எந்த ரூபத்தில் வருவான் தெரியுமா? பேதுருங்கிற ரூபத்தில் வருவான். எந்த ரூபம்? ஆண்டவர் கவனமா தான் இருக்காரு. நீங்க சிலுவையிலெல்லாம் போக வேண்டாம் ஆண்டவரே, அது உமக்கு நேரிட வேண்டாம் ஆண்டவரே, உங்களை குத்துவாங்க ஆண்டவரே, உங்களை அடிப்பாங்க ஆண்டவரே. நெருங்கி உறவின் மொழியாக வருவான். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, சாத்தான் ரொம்ப நெருங்கின உறவுல வருவான். பக்கத்தில் ரொம்ப நெருக்கமான ஒரு 12 சீடர்களில் நம்பர் 1 யாருன்னு கேட்டிங்கன்னா பேதுரு தான். அவன் வழியாக தான் வர்றான். அவனுக்கு தெரியும் இவன் ஒரு வழியாக போனால் தான் இவரை கவுத்தலான்னு பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். ஏனென்றால் அவனுக்கு எதிர்த்து நின்றால்தான் தேவன் நம்மோடு சேருவார். 2 பேரும் ஒரு இடத்துல வாசம் பண்ண முடியாது. அவனுக்கு எதிர்த்து நின்றால் தான் தேவன் உங்களோடு சேருவார். அதனால தான் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுல தயக்கமே வேண்டாம். அவனை எதிர்த்து நிற்கிறதுல தயக்கம் வரக்கூடாது. தேவனும் பிசாசும் நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ண முடியாது. அதனால்தான் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்துல தைரியமா எதிர்த்து நில்லுங்கள். நேபுகாத் நேச்சாரையே எதிர்த்தார்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. எதற்காக என்றால் தேவன் இருக்கிறார், தேவன் என்னோடு வருவார் என்கிற நம்பிக்கையோடு. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 9ஆம் வசனம் வாசியுங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். நீங்கள் அழுங்கள் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்காமல் கடந்த நாட்களில் உம்மை வேதனைப்படுத்தி சிலரை முக்கியப்படுத்தினேன் ஆண்டவரே. அதனால் உம்மை வருத்தப்படுத்தினேன். அதனால் தான் என்னுடைய வாழ்க்கையிலே சில முயற்சிகள் தோல்வியாய் முடிந்து விட்டது. ராஜ்யபாரத்தின் தொடக்க காலத்தில் அமலேக்கியர்களை அடித்த சவுலுக்கு தன்னுடைய கடைசி யுத்தத்தில் தொடை நடுங்கி விழுந்து கிடக்கிறான். தேவன் அவனோடு இல்லை. 40 ஆண்டு கால ராஜ்யபாரத்தில் தேவனை வருத்தப்படுத்தி விட்டான். தேவன் நம்மோடு இல்லை என்றால் பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும், தடுமாற்றங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த யுத்தத்துக்கு போக பயப்படுகிறான். இரவு சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லுகிறான். சாப்பாடை தட்டுதல் பண்ணுகிறான். எனக்கு சோறே வேணான்னு. சாப்பாடு கூட அவனுக்கு வேதனையாக மாறிவிட்டது. என் மக்களே, ஏன் தெரியுமா? அவன் தேவனை முக்கியப்படுத்தாமல் போனான், தேவனை வருத்தப்படுத்தி விட்டு போனான். இன்றைக்கு நாம் அழுக வேண்டியது ஒன்றுதான், உம்மை வேதனைப்படுத்தின காரியங்கள் என்னை விட்டு மாற வேண்டும். நீர் என்னிடமாய் திரும்ப வர வேண்டும். நீர் என்னை பலப்படுத்த வேண்டும். நான் உம்மை நோகடித்து என்னிலிருந்து உம்மை நான் விரட்டி அடித்திருப்பேன். ஆனால் எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. என் துயரம் மாறும்படி எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. என் துக்கம் நீங்கும்படி எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, உங்கள் துக்கிப்பு சந்தோஷம், உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்பொழுது நீங்கள் அழுதால், அப்படி நீங்கள் அழுகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அதை கவனியுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அதனாலதான் தாழ்மைப்பட்டு, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அந்த கெட்டகுமாரன்ட்ட எழுதி யாரும் கொடுத்தாங்களா பேப்பர்ல உங்க அப்பாவை பார்த்து இப்படி சொல்லணும்னு? அவனுக்குள்ள ஒரு தாழ்மை வந்துச்சு. அப்பா பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொன்னான், உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அப்பா கட்டி அணைச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம தாழ்த்த வேண்டியது ஒன்று தான். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாகத்தான் மாற. கிதியோன் ஒன்றை சொன்னான் பார்த்தீங்களா? கிதியோன், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று ஆண்டவரே பக்கத்தில் வந்து சொல்றாரு. கிதியோன் என்ன கேட்டான் தெரியுமா? நீங்க என் கூட இருந்தா என் வெள்ளாமை ஏன்பா அவன் எடுத்துட்டு போறான்? நீங்க என் கூட இருந்தா என் பணம்லாம் ஏன்பா வீணா போகுது? நீங்க என் கூட இருந்தா ஏன் என் முயற்சி தோல்வியா முடியுது? நீங்க கூட இருக்கிறேன்னு சொல்றீங்க, பராக்கிரமசாலின்னு சொல்றீங்க. நான் இங்க அறுத்து போட்டிருக்க கோதுமையெல்லாம் நைட்டோட நைட்டா வந்து அவன் எடுத்துட்டு போறானே, ஏன் என் வாழ்க்கை இப்படி தோல்வியா இருக்கு? நீங்க கூட இருந்தா தோல்வி வராதே ஆண்டவரே. நீங்க கூட இருந்தா வெற்றி மட்டும்தானே வரும் ஆண்டவரே. கர்த்தர் அன்று இரவு கிதியோனோடு பேசினார். ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். இரவோடு இரவாக பாகால்களின் பலிபீடங்களை உடைத்து கர்த்தருக்கு முன்னாக நின்றான. கர்த்தர் பெரிய வெற்றிகளை அவனை கொண்டு செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விட்டு நெருங்க முடியாதபடி இருக்கிறவைகளை நொறுக்கினால் இந்த ஆண்டு நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அது மட்டும் என்னங்கிறத மட்டும் கண்டுபிடிங்க. பரீட்சை எழுத போனால் தேவனும் கூட இருப்பார். நீ எடுக்கிற முயற்சிகளில் நீ செய்ய போவதல்ல, தேவன் உன்னோடு இருப்பார். நீ செய்வதும் தேவன் செய்வதற்கும் வித்தியாசம்
வித்தியாசம் உண்டு. அதனால் தான் அந்த செருபாபேல் யாரை கொண்டு போகிறான்? தலைக்கல்லை கொண்டு போகிறான், மூளைக்கல்லை கொண்டு போகிறான். ஒத்த செருபாபேலை கொண்டு இரண்டாவது ஆலயத்தை கட்டி எழுப்பினார். சாலமோனிடத்தில் இருந்ததான தங்கம் அவனிடத்தில் இல்லை, சாலமோனிடத்தில் இருந்தான ஞானம் அவனிடத்தில் இல்லை, ஆனால் அவன் தேவனோடு சேர்ந்தவனாயிருந்தான். அப்படிப்பட்ட மக்கள் நீங்களும் நானும். நாம் எளியவர்களாக இந்த உலகம் பார்க்கிறது, நாம் ஏதோ குறைவுள்ளவர்களாக இந்த உலகம் பார்க்கிறது. ஆனால் அவனுக்கு தெரியாது நமக்குள்ளே தேவன் இருக்கிறார், நம்மை உயர்த்தும்படி தேவன் இருக்கிறார். இந்த காலையில் ஒன்று மட்டும் ஒரு மனதில் பேசிக்கொண்டே போங்கள். நான் அவரோடு சேருவேன், அவர் என்னோடு சேருவார், நான் அவரோடு இணைவேன், அவர் என்னோடு இணைவார். அவர் எனக்குள்ளே வந்து நடத்துகிற காரியங்கள் பெரிதாக இருக்கும். அவரை வருத்தப்படுத்தின வேதனைப்படுத்தின காரியங்களை இன்றைக்கு நான் என்னிலிருந்து மாற்றுகிறேன். அது எதுவாக இருந்தாலும் அவர் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கார். மனிதன் மன்னிக்க மாட்டான், தெய்வம் மன்னிப்பார். மனிதன் மறக்க மாட்டான், ஆனால் தெய்வம் மறந்து விடுவார். 2 வருஷத்துக்கு முன்னாடி நினச்ச தப்பு, நம்ம செஞ்ச தப்பை கூட மனுஷன் சொல்லி காட்டுவான், ஆனால் தெய்வம் ஒரு நாளும் சொல்லி காட்டுவதல்ல. அதுதான் அவரிடத்தில் நாம் சேர வேண்டும். சேர்ந்து பெரிய வெற்றிகளை நமக்காக வைராக்கியமாக இருக்கிற ஆண்டவரிடத்திலிருந்து பெற வேண்டும். தாழ்மைப்படுத்தும். அவர்கிட்ட நம்மளை தாழ்த்துறதுக்கு வைக்கப்படவே வேண்டாம். நான் சொல்கிற வாலிபர்கள்ட்ட அவர்கிட்ட அழுங்க, கதவை பூட்டிட்டு கூட அழுங்க. என்ன ஆண்டவரே, வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு சிபாரிசு பண்ண யாருமே இல்லை, என்னை தூக்கி விட யாரும் இல்லை, எனக்கு நீங்கள் இருக்கிறீங்க, நான் உம்மோடு சேர்றேன். எழும்பி நிற்கலாம், ஆண்டவரோடு